ஹலோ வியூஸ், ஸ்ரீநாத் ஹியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ரீகேப் பண்ணணும்னு விரும்புகிறேன். என்ன விஷயத்தை ரீகேப் பண்ணணும்னு விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஜனவரியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்டை பற்றி தான் நான் ரீகேப் பண்ண போகிறேன். இந்த ப்ரொட்டஸ்ட் சேவ் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற இந்த ப்ரொட்டஸ்ட் எதுக்காக நம்ம இந்த ப்ரொட்டஸ்ட் யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எதுக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்டில் நின்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நாட்டு மாடு அப்படிங்கிற இந்த ப்ரீடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும். இந்த நாட்டு மாடு அப்படிங்கிற இந்த ப்ரீடு அழிஞ்சுட்டு போச்சுன்னா இந்த காளமாடு அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பர்பஸுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனை நம்பி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் ஃபீமேல் கவ் மேலே இன்ஜெக்ட் பண்ணால் தான் ப்ரெக்னென்ட் ஆகி ஃபர்தராக ப்ரீடிங் ப்ராசஸை பண்ண முடியும். ஸோ காளமாடு அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனை நம்பி தான் போக வேண்டியதாக இருக்கும். அண்டு மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ் நாட்டு மாடை நம்பி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடு அப்படிங்கிறது ஒன்று அழிஞ்சு போச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஜெர்சி மாடு அப்படிங்கிறது இந்த ஃபாரின் ப்ரீடு கவுஸ், இதுவும் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாக வரும். இதன் மூலமாகவும் ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய கோடியாக சம்பாதிப்பாங்க. அண்ட் மெயினான இன்னொரு பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காளமாடு மூலமாக ஃபார்மிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது ஏர் உழுதற்கெல்லாம் இந்த காளமாடை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த காளமாடு அப்படி ஒரு டைமில் ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மஷின்ஸை நம்பி நம்ம போவோம். மஷின்ஸை நம்பி போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிராக்டர் வாங்க ஆரம்பிச்சுவோம். டிராக்டர் வாங்க ஆரம்பிச்சோன்னா ஃபார்மிங் லேண்டுக்கு எல்லாமே டிராக்டர் வாங்கி போட்டோன்னா இது மூலமாகவும் அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. ஸோ இதெல்லாம் எய்மாக வச்சுக்கிட்டு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத ஃபுல்லாக பேன் பண்ணிட்டோன்னா இந்த காளை மாடு அப்படிங்கிற இந்த ப்ரீடே அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே நம்மளை நம்பி வந்துடுவாங்க. இதன் மூலமாக கோடியாக நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுட்டு நம்மக்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இதை தெரிஞ்ச நம்ம எப்படியோ டாக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கி எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லா வயசானவங்களும் இறங்கி இதை இதுக்கு அகேன்ஸ்டாக நின்று இதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி எப்படியோ ஜெயிச்சு ஒரு கெத்து காமிச்சிட்டோம். உலகமே நம்மளை திரும்பி பார்த்துச்சு. ஸோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இதெல்லாம் பண்ணதுனால. ஸோ இதெல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த டைமில் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் நம்ம எப்படியோ பண்ணிட்டோம். ஓகே, ரொம்ப ஹாப்பி தான். பட் எத்தனை பேருக்கு தெரியும் சேவல்கட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது? எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஆடுகளம் படம் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க ஆடுகளம் படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். சேவல்கட்டு அப்படிங்கிறது ஒரு கோடியும் இன்னொரு கோடியும் கத்தி வச்சு 2 பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் அந்த ஒரு காம்படிஷன். சேவல்கட்டு அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியம். இதை ஏன் பேன் பண்ணாங்க? இதை பேன் பண்ண மூலமாக கார்ப்பரேட் கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? இதை யார் கேஸ் போட்டு பேன் பண்ண வச்சாங்க? இதை பேன் பண்ணது மூலமாக நம்மளுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேவல்கட்டு அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியம். எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக நம்ம வளர்த்திட்டு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோமோ, அதே மாதிரி சேவல்கட்டு அப்படிங்கிறதும் நம்ம பரம்பரையாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சிட்டு வருது. நம்ம தமிழர்கள் அப்படி ஒன்று இருக்குனாலே தெரியல. சேவல்கட்டு அப்படின்னு எல்லாத்துக்கும் காமனாக தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் இந்த வீடியோ தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒரு அடையாளமாக இருந்தது, ஒரு சின்னமாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவை ஒரு 2 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சேவல்கட்டு அப்படின்னு நம்ம எல்லாம் கூப்பிட்டுட்டு வர இந்த கேம் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்களாக விளையாடப்பட்ட ஒரு கேமாக இருந்துச்சு. இதோட உண்மையான பேர் என்னென்னா கட்டு சேவல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கால் சேவல் போர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த வெட்டுக்கால் சேவல் போர் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக சேவல்கட்டு அப்படிங்கிறத மாறிடுச்சு. ஸோ இந்த வெட்டுக்கால் சேவல் போர் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேமை எப்படி விளையாடுறது, இந்த கேமை எப்படி விளையாட வைக்கிறது, எந்த சேவலுக்கும் வச்சா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பல புக்கில் எழுதிட்டு போயிருக்காங்க. சங்கம் லிட்ரேச்சர் டைமில் என்னென்ன புக்கு, அந்த புக்கோட பேர் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மனுநீதி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு புக்கில் எழுதி வச்சுருக்காங்க. அண்டு சேவல்கட்டு சாஸ்திரம் அப்படின்னு இன்னொரு புக்லேயும் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல். ஸோ இந்த நூலில் இந்த நூல் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, மாட்டுக்காக ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம் பொங்கலை. இந்த பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மாட்டுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், அப்புறம் சூரிய பகவானுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், நிறைய விஷயத்துக்காக செலிப்ரேட் பண்ணுறோம். பட் அதெல்லாம் தள்ளி வச்சு நம்ம மாட்டு பொங்கலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மாட்டு பொங்கல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்னா முழுக்க மாட்டுக்காக. மாட்டை அன்னைக்கு குளிப்பாட்டி பெயிண்ட் எல்லாம் அடித்து, கொம்பில் பெயிண்ட் எல்லாம் அடித்து அதை தெய்வமாக நம்ம வழிபடுறோம். பட் மாட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா மாட்டுக்காக மட்டும் கிடையாது, அனிமல்ஸுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சேவலுக்காகவும் பண்டைய காலத்து தமிழர்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க.
அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சேவலுக்கும் ஃபைட்டெல்லாம் வச்சு ஜெயிச்சு அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடுவாங்க. சேவலுக்கு மட்டும் இல்லை, மாட்டுக்கு எல்லாத்துக்குமே எல்லா அனிமல்ஸுக்கும் சேர்த்து அந்த டேயில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழர்கள் செலிப்ரேட் பண்ணலைனாலும் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேட்டில் வந்து சன்ஸ்கிராந்தி அப்படிங்கிற இன்னொரு ஃபெஸ்டிவல், அங்கே வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற அதே டைமில் வந்து, அதாவது மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற அதே டைமில் பார்த்திங்கன்னா வந்து சன்ஸ்கிராந்தி அப்படின்னு இன்னொரு ஃபெஸ்டிவல் ஆந்திர பிரதேஷில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து சேவல் கட்டை வந்து ஒரு பெரிய விஷயமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சேவலுக்கும் இன்னொரு சேவலுக்கும் அதோட காலில் வந்து கத்தியெல்லாம் கட்டி வச்சு ஜெயிக்கிறது தான் இந்த ஃபெஸ்டிவல். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக அங்கே வந்து கொண்டாடிட்டு வராங்க. எப்படியோ நம்மளோட ஒரு அடையாளம், நம்மளோட பாரம்பரியம் நம்ம செலிப்ரேட் பண்ணினாலும் இன்னொருத்தவங்க மூலமாக அது வந்து அழியாமல் போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி அழிஞ்சிச்சு, யாரால் பேன் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து 1990லேருந்தே வந்து முதல் KFC அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இந்தியாவில் வந்துச்சு. அது ஸ்டார்டிங்கில் நல்லா வளரலைனாலும் போக போக பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ KFC மட்டும் இல்லை, மெக்டொனால்ட்ஸ், KFC, பீட்சா ஹட், அந்த மாதிரி பர்கர் கிங் அப்படின்னு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாமே நல்லா தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த KFC மாதிரி பல ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து போட்ட கேஸ் தான் வந்து இந்த சேவல் கட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு இந்த கேஸ் போட்டாங்க. இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை கேஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், அதாவது அங்கே போய் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், சிக்கன் பர்கராக இருக்கட்டும், சிக்கன் பீஸாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பாய்லர் சிக்கனாக தான் இருக்குது. இந்த பாய்லர் சிக்கன் எல்லாம் எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா வந்து அமெரிக்கா அப்படிங்கிற இந்த ஊர்லேருந்து தான் வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாய்லர் சிக்கனை இம்போர்ட் பண்ணி தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். இந்த நம்ம நாட்டு சிக்கன், அதாவது நாட்டுக்கோழி வந்து எங்கே நம்ம ஊரில் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுனாலோ இதோட டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும், நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். ஸோ இதோட ப்ரீடு இந்தியாவில் ஜாஸ்தி ஆச்சுன்னா எங்கே நம்ம பக்கம் வராமல் போயிடுவாங்களோ, நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆகிருமோ, இதை நம்பி போச்சுன்னா வந்து எல்லாமே நாட்டுக்கோழி பக்கம் போயிட்டாங்கன்னா எல்லாமே அதையே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிற ஒரு பயத்தால் வந்து நாட்டுக்கோழி வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட அவங்க எப்படியோ காசு கொடுத்து எப்படியோ மடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பேன் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட், இப்போது அந்த பாய்லர் சிக்கன் சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, KFC அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால, நம்ம அங்கெல்லாம் போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரே ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 798 crores ஒரே ஒரு வருஷத்துக்கு. KFC மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். KFC மட்டும் ஒரு வருஷத்தில் 798 crores சம்பாதிக்கிறாங்க. அண்ட் KFC மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, பர்கர் கிங் இருக்குது, பீட்சா ஹட் இருக்குது. அண்ட் KFCயை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ். அப்போ அதுலலாம் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மளோட சின்னத்தை அடித்து நம்மளுக்கே தெரியாமல் நம்மக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு, என்னதான் அது டேஸ்ட்டாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு, அதை விட ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, நீங்கள் சிக்கன் சாப்பிட வேண்டாம் நான் சொல்ல வரல, பட் பாய்லர் கோழி சிக்கன் சாப்பிட வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம நாட்டுக்கோழி சிக்கனை சாப்பிடுங்க, தப்பு கிடையாது, அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. ஸோ நம்ம சின்னத்தை நம்ம காப்பாற்றுவோம், நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம வந்து அப்படியே சேவ் பண்ணிட்டு போவோம். சேவல் கட்டு வந்து கேம்லிங் மூலமாக வேணாம், பட் சும்மாவாவது விளையாடலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ஆல்மோஸ்ட் எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கேன். நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசணும், இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அண்ட் அதுலேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Signing off with Srinath. Bye.